கல்வாரிக்கு போகலாம் வாரி. கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண. பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண. கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. சீவப்பங்கே தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதன் தவிக்கும் மோகத்தை பார்க்க. சீவப்பங்கே தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதன் தவிக்கும் மோகத்தை பார்க்க. கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. பாரசிலுவை தலை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட. பாரசிலுவை தலை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக ஆட்சி பெற்றாரானால் கடவுளும்
தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவரும் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவரும் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யூதாஸ், யூதாஸ், என்ன யூதாஸ்? உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ, நான் வருகிறேன். வா யூதா, வா. ஒரு போராளியின் வாள் தியாக உரைக்குள் கிடந்து இத்தனை நாட்கள் மழுங்கி போயிருந்தது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளினால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாணைக்கற்களில் ஊராக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதா சொல்கிறாய்? ஆமாம் யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் எண்ணங்களாலும் உருவத்தாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். இதுவரையில் அப்படித்தான். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. அந்த பலியாடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சீரும் சிங்கம் நம் யூதா. சரி, பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? யூதாஸிடம் அதை தாருங்கள். இது வெறும் வெள்ளி காசுகள் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் சன்மான். ரோம சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கிக் கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாஸுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். பெற்றுக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறாய்? பெற்றுக்கொள், தயங்காதே. பெற்றுக்கொள் யூதாஸ், பெற்றுக்கொள். இதுவரை தேடியும் காணவில்லை. என்னோடு வாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம். நான் தான். ரபி, வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். காது காது காது. உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. இழுத்துச் செல்லுங்கள்.
பேசிக் கொண்டிருக்காதீர்கள். மரண தண்டனை விதிக்க சாட்சிகளை தேடுங்கள். இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான். உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன். மிக நடுக்கமாக இருக்கிறது. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். மறுதலித்து விட்டேன். ஐயா. யார்? யூதாசா? ஐயா, பழிபாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன். அதை பற்றி எங்களுக்கு என்ன? நீயே பார்த்துக்கொள் போ. யூதாஸ், யூதாஸ், ஒரு வெள்ளி காசு, ஒரு வெள்ளி காசு, 2 வெள்ளி காசு, 3 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. இந்த அதிகாலை நேரத்தில் இங்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்கள் ஓய்வு நாளை மீறினார். மக்களை வரவைத்து மூட நம்பிக்கைகளையும் தேவையற்ற விமர்சனங்களையும் பரப்பினார். 5 நாட்களுக்கு முன் எருசலேமுக்கு வரவேற்ற தீர்க்கதரிசி இவர்தானே? இப்போது இவர் சாக வேண்டுமா? யாராவது இந்த மடத்தனத்தை விவரித்து சொல்லுங்கள். மதிப்புக்குரியவரே, பொறுங்கள். உங்களுக்கு விளக்கமாக நான் கூறுகிறேன். ஒரு பெரிய ஆபத்தான கூட்டத்திற்கு இவன் தலைவன். அந்த கூட்டம் இவனை தாவீதின் அரசன் என்று போற்றுகிறார்கள்.
அவன் தன்னைத்தானே மெஸ்ஸியா என்றும் அரசன் என்றும் கூறிக்கொள்கின்றான். நீ யூதர்களின் ராஜாவா? நீர் மௌனமாக இருந்தால் அக்குற்றங்களை ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். எனக்கு இவர் மௌனத்தை காணும் போது எந்த ஒரு குற்றமும் தென்படவில்லை. அமைதி, அமைதி. பாஸ்கா பண்டிகையின் போது ஒரு குற்றவாளியை விடுவிப்பது உங்களுக்கு தெரிந்ததுதானே? இங்கு நம்மிடம் இருக்கும் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் ஆகிய பரபாஸ் இவ்விருவரில் யாரை உங்களுக்காக விடுவிக்க வேண்டும்? பரபாசையா அல்லது இயேசுவையா? அவன் மெஸ்ஸியா அல்ல, தேவதூதன் என்று சொல்லி வஞ்சிக்கிறவன். இவனுக்கு பதிலாக பரபாசை விடுதலை செய்யும். மீண்டும் நான் கேட்கிறேன், இவ்விருவரில் யாரை உங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசை விடுதலை செய்யும். அவனை விடுவியுங்கள். எனக்கு விடுதலை! நாசரேத் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அவனை சிலுவையில் அறையுங்கள். முடியாது. இவனுக்கு சாட்டையடி கொடுத்து பின்பு நான் விடுதலை செய்வேன். இவருக்கு 40 சாட்டையடிகளை கொடுத்து தண்டனை கடுமையாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளும். ஆனால் இம்மனிதனை சாக விடாதே. வெகு நாட்களுக்கு பின் இவன் மாட்டியிருக்கிறான். காட்டுங்க. என் கைக்கு இன்றைக்கு சரியான விருந்து. தந்தையே, எனக்கு பலன் தாரும். நான் தயாராக இருக்கிறேன். யூதரின் அரசே வாழ்க! நம் அரசரை விழுந்து வணங்குவோம். யூதரின் அரசே வாழ்க! யூதரின் அரசே வாழ்க! இதோ முள்முடி. யூதரின் அரசர் தலையை அலங்கரிக்க முள்முடி சூட்டுவோம்.
கூப்பிடுகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். நான் இவரை தண்டிக்கதானே சொன்னேன். ஏன் இவரை இப்படி சித்திரவதை செய்துள்ளீர்கள்? இதோ இந்த மனிதனை இதற்கு மேலும் நீங்கள் தண்டிக்க விரும்புகிறீர்களா? அவனை சிலுவையில் அறையுங்கள், அவனை சிலுவையில் அறையுங்கள். அமைதியாக இருங்கள். மேலும் ஒரு முறை இறுதியாக உங்களிடம் கேட்கின்றேன், இவரை சாவின் விளிம்பிற்கு தள்ள விரும்புகிறீர்களா? அவனை சிலுவையில் அறையுங்கள். இதுதான் உங்களின் கடைசி முடிவாக இருக்கிறது. எனக்கு இம்மனிதனின் இரத்த பலியில் எந்தவித பங்கும் இல்லை. உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடியே ஆகட்டும். ஈர்ப்பிடா என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பார். குருதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் முகத்தினை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் ஜெபம். அன்பான இயேசுவே, எங்களுடைய சுயநலன்களுக்காக அடுத்தவர்களை வதைக்கின்ற மனநிலையை எங்களிடமிருந்து நீக்கியருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. கொண்டு வந்து தோள்களில் ஏற்றுவோம்.
இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம், இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். சுயநல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம், இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். எங்கள் சுமைகளை தாங்கி சுமந்த இயேசுவே, எங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை உவந்து ஏற்று சுமந்து வாழும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. வேகமாய் நட. நட, சீக்கிரம், நேரமாகிறது. வேகமாய் நட. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். அடடே, யூதரின் அரசன் என்று சொல்லிக் கொண்டான். இப்பொழுது பார், யூதரின் அரசன் மண்ணை கவ்விவிட்டான். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அடேய், வீணாய் பாசாங்கு செய்யாதே, சீக்கிரம் எழுந்து நட. சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த, முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த, முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். உமை போல நாங்களும் எங்கள் வீழ்ச்சிகளில் துவண்டு விடாமல் துணிந்தெழுந்து பயணிக்க உமதருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
நான்காம் நிலை. இயேசு தனது அன்னையை சந்திக்கிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மகனே, மகனே, உன்னை ஈன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய். உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா? என் இதயம் எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். நம் சித்தம். மகனே, 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 மகனே. தாயும் சேயும் உறவாலே தேட அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாட. தாயும் சேயும் உறவாலே தேட அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாட. எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். தாயான தெய்வமே, எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிதல் மேம்பட, உறவுகள் வலுப்பெற உதவிடுவாய். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. தூக்க மாட்டார் போல. இங்க வா. உன் பேர் என்ன? சீமோன். இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால முடியாது. உன்னால் முடியாது என்றால் உயிருடன் நீ வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? அராஜகம் இல்ல, அதிகாரம். தூக்கு. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எண்ணற்ற
மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி துணை நிற்கும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. போதும் போ. ஏய், விரைவாய் நட. 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, இயேசுவே, உன் முகமாயது பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா. விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரோ? அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகளாகிவிட்டதே ஐயா, காட்சிகளாகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே. யார் இவள்? ஒரு யூத பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம்! இந்த கூட்டத்திலும் இயேசுவின் முகத்தை துடைக்க முன்வருகிறாள். 3 வருடமாய் இவருடன் சுற்றி கொண்டிருந்த சீடர்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடிவிட்ட போது கூட இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன துணிச்சல்! தன்னிலை துணிந்து வெரோனிக்காள் வந்தாள். வெண் துணியதிலே வெகுமதி அடைந்தாள். தன்னிலை துணிந்து வெரோனிக்காள் வந்தாள். வெண் துணி அதிலே வெகுமதி அடைந்தாள். எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். எங்களுக்காக இன்னுயிர் ஈந்த இயேசுவே, எங்கள் கோழைத்தனத்தை விலக்கி வெரோனிக்காலை போல தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயன்றதை செய்து அன்போடு உதவிடும் மனித நேயத்தை நிறைவாக தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
வேகமாய் நட. என்ன இப்போதே தடுமாறுகிறாய்? என்ன இங்கே விழுந்து விட்டான்? என்ன திமிராய் தெருக்களில் போதித்தாய்? எழுந்து நட. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். ஓய்வில்லா கசையடி உடலெல்லாம் கிழிக்க மறுமுறை விழுந்தார் இறை மைந்தன் துடிக்க. ஓய்வில்லா கசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை விழுந்தார் இறை மைந்தன் துடிக்க. எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். துவளாது துணிவோடு பயணித்த இறைவா, உம் துணை கொண்டு எதிர்கொள்ளும் துணிந்த உள்ளம் தந்திரலும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? விழியோடும் நீரா வழி எங்கும் சென்ற மகளிர்க்கு ஆறுதல் சொன்னாரே நின்று. விழியோடும் நீரா வழி எங்கும் சென்ற மகளிர்க்கு ஆறுதல் சொன்னாரே நின்று. எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஆழமான உண்மையை நாங்கள் உணர்ந்து எந்நாளும் மதித்து வாழ உமதருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம்.
இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நகருங்கள் நகருங்கள், நேரமாகிறது. மணுமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறாய். வேகமாய் நட. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போலிருக்கிறதே. ஒன்பதாம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து 3ஆம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து 3ஆம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் தடுமாற்றங்களின் போது விழுந்து கிடப்பதில் நாங்கள் சுகம் கண்டு விடாமல் துணிந்து நடந்திட உமதருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. தூக்கி நிறுத்து இவனை. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். அந்த ஆடையை கொண்டு வா. அங்கு போட்டுக் கொள்வோமா இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும்.
இது சாதாரண மனிதனின் நாடையே அல்ல. ஆடைகள் களைய அவமானம் ஏற்றார், சதைகள் கிழிந்து வலியெல்லாம் சுமந்தார். ஆடைகள் களைய அவமானம் ஏற்றார், சதைகள் கிழிந்து வலியெல்லாம் சுமந்தார். எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். அன்பு ஆண்டவரே, உமக்கு நேர்ந்த அவமானம் கண்டு உருகும் நாங்கள் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் மனிதத்தை அவமானப்படுத்தாமல் மனித மாண்பையும் பிறர் நலத்தையும் பேணும் வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மூன்று மணிக்குள் நம் வேலையை முடித்தாக வேண்டும். இவன் உடலில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர்.
கை கால்கள் எங்கும் தீராத வேதனையில் துடித்தது நெஞ்சம். கூரான ஆணிகள் கை கால்கள் எங்கும் தீராத வேதனையில் துடித்தது நெஞ்சம். எனக்காகவோ எனக்காகவோ. ஜெபம். அன்பான இறைவா, விமர்சனம் என்கின்ற பெயரில் அடுத்தவர்களை ஆணிக்கொண்டு அறையாமல் உண்மையான அன்பு செய்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை தந்திரலும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று. என்ன பேசுகிறாய்? இன்னுமா உன் மனம் மாறவில்லை? கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் குற்றம் செய்யவில்லையே. இயேசுவே, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும். நீர் என்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தாகம் தாகமா இருக்கிறது. யாருக்கு குளித்த திராட்சரசத்தில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்ணீர் பொருத்தித்தார். தண்ணீரா வேண்டும்? தண்ணீர் இந்தா, தண்ணீர். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன்.
எதற்காக, முகத்துதிகள் எதற்காக, கசையடிகள் எதற்காக, வசைமொழிகள் எதற்காக, என்னென்ன கேள்வி கேட்டும் மௌனம் தானும் மொழியா, என்னோடு பேச வேண்டும். எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. ஜெபம். எமக்காக உம் மகனையே கையளித்த இறைவா, உமது மகனின் இறப்பை நினைத்து அழுது புலம்பி அமைதியாக சென்று விடாமல் எங்களுடைய முரண்பட்ட வாழ்வை நினைத்து கண்ணீர் வடித்து வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொள்ளும் உள்ள துணிவை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஏய், விழாவை குத்திப்பார். இவர் இறந்து விட்டார். உண்மையிலே இவர் நீதிமான் தான். அவரது உடலை வாங்கிச் செல்ல இயேசுவின் தாயும் சீடர் அருளப்பர் மற்றும் சூசை வந்திருக்கிறார். செத்த உடலை சிலுவையில் விட முடியாது. எனவே அவர்களிடம் உடலை இறக்கி கொடுத்து விடுவோம். கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், தலையிலே முள்முடிகள், கைகளிலே ஆணிகள், முகத்தினிலே கையறைகள், முதுகினிலே கசையடிகள். என்னாலே தானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம்? எதற்காக என்று கேட்டேன், உனக்காக என்று சொன்னாய். உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது. உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது. மனித குலம். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறது. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா?
காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு, என் புள்ள. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. தாய்மடி தேடியே அடைக்கலமானாய், ஊனுடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். தாய்மடி தேடியே அடைக்கலமானாய், ஊனுடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். எனக்காகவோ, எனக்காகவோ. ஜெபம். நிறைவாழ்வின் ஊற்றே எம் இறைவா, கடமைக்காக பணி செய்தோம், பேருக்கு வாழ்க்கை நடத்தினோம் என்று வாழாமல் பொறுப்போடு மகிழ்வோடு நிறைவோடு வாழும் வரம் தருவாய். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனத்தையும் மீட்டு ரட்சித்தீர். அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பே, என்ன நிக்கோதேம் அவர்களே? நம்முடைய வழக்கப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்துவிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்றுவிட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள், முக்கியமாக வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். அப்படியா? போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு,
போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு புன்னகை பூத்த முகம் எங்கே அன்பாய் அணைத்த கரம் எங்கே தேடுதே என் விழிகள் தேடுதே என் விழிகள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய பயன் தருமோ சொன்ன தெய்வமே இயேசு தெய்வமே நீ மடிந்தாலும் பயன் தருவாயே நீ மடிந்தாலும் பயன் தருவாயே போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா 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 கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நம்முடைய இளைஞர்களால் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நேரடியாக அனுபவிக்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் உலகிலே வாழ்ந்தபோது இத்தகைய வேதனைகளை, துன்பங்களை, கசப்பான அனுபவங்களை சந்தித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கொடிய வாதனை, துன்பம். ஆனால் இவற்றையெல்லாம் நமக்காக, நம் மீட்புக்காக என்பதை நினைக்கும் போது நாம் ஒரு விதத்திலே ஆணுடைய பாடுகளை நினைத்து, மரணம் நினைத்து வருத்தப்பட்டாலும் அதே நேரத்தில் எனக்காகத்தான் என் மீது வைத்திருக்கின்ற அன்பால் தான் இந்த பாடுகளும் மரணம் என்று நினைக்கும் போது நமக்கு மிகுந்த பெருமையும் அதே நேரத்திலே வல்லமையும் நாம் பெறுகின்றோம். ஆகவே இதோ இந்த நேரத்திலே இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய அந்த பாடுகள் மரணத்தை நேரடியாக அனுபவிக்க நமக்கு துணையாக இருந்த நமது பங்கினுடைய இளைஞர்கள் எல்லோருக்கும் நமது நன்றிகளை, வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா எல்லோருக்குமாக நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது யூத் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூற வருகின்றார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்றைய திருத்தல வளாகத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை ஒளி ஒளி நாடகத்திற்கு உதவிய அனைவருக்கும் நேற்றைய திருத்தல இளையோர் குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இவ்வொளி ஒளி நாடகத்திற்கான இடமும் வாய்ப்பும் அளித்த நம் இளையோர் குழுவினர் செயல்பாடுகளை ஊக்கத்துடன் ஆதரிக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் இச்சிலுவை பாதை நிதி உதவி அளித்த திரு JCD பிரபாகரன், திரு ஏசுராஜா, அகரன் இவன்ஸ் உரிமையாளர் திரு குணா மற்றும் YCWA அவர்களுக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றிகள். மேலும் ஒத்துழைத்த சமூக உறவுகள், ஒளி ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் துணை நிற்கும் அனைத்து உறவுகளுக்கு எங்கள் நன்றிகளும் எங்கள் பாராட்டுகளும்.
இச்சிலுவை பாதை உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆன்மீக அனுபவத்தை அருளும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நம்முடைய இந்த சிலுவை பாதையை தத்ரூபமாக ஒளி ஒளி வடிவிலே இவர்கள் வெறும் நடிக்கவில்லை. நீங்க இவங்களெல்லாம் பாருங்களேன், உண்மையிலேயே ஆண்டவரோடு உடன் செல்வது போல அந்த உணர்ச்சியோடு இவர்கள் சென்றார்கள். உண்மையிலே அழுதார்கள். உண்மையிலேயே அந்த பாடுகளை உள்வாங்கி கொண்டார்கள். ஆணுடைய மரணத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை தத்ரூபமாக இங்கே அவர்கள் செய்து காட்டினார்கள். ஆகவே இது வெறும் ஒரு ஆக்ட் மட்டுமல்ல, மாறாக உண்மையிலேயே ஆண்டவருடைய அந்த பாடுகள் மரணத்தோடு எவ்வாறு அன்று யூத மக்கள் சென்றார்களோ அவ்வாறே இன்று இவர்கள் அதே நிலையிலே அதே மனநிலையோடு தொடங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் இளைஞருக்குரிய துடிப்போடு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி உள்ளே இவர்கள் நுழைந்த போது பார்க்கும்போது முகத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இவர்கள் அந்த ஆண்டோட பாடுகள், அந்த வேதனை, துன்பம் எல்லாவற்றிலும் உள்ளே தத்ரூபமாக நேரடியாக இவர்கள் வாழ்க்கையில அனுபவித்தது போல ஒரு அனுபவத்தோடு இவர்கள் இன்று நமக்கு ஒரு அருமையாக ஒரு முன்மாதிரியாக செய்து காட்டினார்கள். இதற்காக நேற்று முந்தானத்து இந்த பயிற்சி எடுக்கவில்லை. ஏறக்குறைய ஒரு மாதமாக இரவு பகலாக, சில சமயம் இரவு வெகு நெடுநேரம் கூட சாப்பாட்டெல்லாம் மறந்து இவங்க பல தியாகங்களோடு தான் இந்த நிகழ்ச்சி இவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். என்றால் இது ஒரு சாதாரண ஒரு டிராமா போல அல்ல, மாறாக ஆண்டவருடைய நெருக்கமான அந்த அனுபவத்தை பெறுவதற்குரிய ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை தியாகத்தோடு இவர்கள் உள்ளே வாங்கி கொண்டார்கள். ஆகவே மீண்டும் நமது பங்கின் சார்பாக, பங்கு மக்கள் சார்பாக, அனைவர் சார்பாக, இதற்காக உதவி செய்த அனைவர் சார்பாக கரவொலி எழுப்பி நமது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் அதே நேரத்தில் நமது பிளஸ்ஸிங்கும் நமது அன்பு பிள்ளைகளுக்கு தருகின்றோம். God bless you all.